சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். லலிதா, உன் பிள்ளைக்காக இடியாப்பா சுட்டு சுட்டு உன் கைரேகை எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கையே போகுது பாரு. ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா ரெடி. என் பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யாரடி செய்ய போறா? அது என்ன, அவனுக்கு நான் மட்டும் டெய்லி இடியாப்பா செய்யற, எனக்கு ஒரு தடவை பூரி செஞ்சு கொடு நான் மட்டும் மாட்டேங்கிற. ஏய், என் புள்ள என் கையால செஞ்சாதாண்டி சாப்பிடுவான். இந்த இடியாப்பத்தை அவன் சாப்பிடுறதே என் கை பக்குவத்தாலதான். அப்படி இருக்கிற புள்ளைக்கு நான் சமைச்சு கொடுக்காம வேற யாரு சமைச்சு கொடுப்பா? அப்போ நாங்க மட்டும் யார் கையில சாப்பிடுறோமா? நீ டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பானிபூரி பேல்பூரின்னு நொறுக்கு தீனியெல்லாம் நல்லா தின்னுட்டு தானே வர. பெருசா வந்து பேசிட்டு இருக்கா. போ, ஹோம்வொர்க் இருந்தா பண்ணு போ. அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு கேட்டல? போன் அடிக்குது, எடுத்து அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு என் காதுல வை. இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? ஏய், சொல்றது செய்தி, போய் எடுத்துட்டு வா. உன் அருமை புதல்வன் தான் போன் பண்ணிருக்கான். பாத்தியா, என் புள்ளைய பத்தி பேசின உடனே கரெக்டா போன் பண்ணிட்டான். 100 ஆயுசுடி அவனுக்கு. ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. ஹலோ. கோல்முட்டி, அம்மா எங்க? எருமை, என்னாலலாம் சொல்ல முடியாது. பக்கத்துல தான் நிக்கிறாங்க, நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏய், அவனை எருமன்னு சொல்லாதன்னு உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். பிச்சிருவான் உன்னை. சொல்ல அன்பு. என்னமா பண்ற? உனக்காக தான்டா இடியாப்பம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, தொட்டுக்கு என்ன சாப்பிடுற? கடலை குழம்பு பண்ணட்டுமா, இல்ல தக்காளி சட்னி வைக்கட்டுமா, இல்ல தேங்காய் பால் ஊத்தி குருமா பண்ணட்டுமா? உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவியடா. சொல்லு சொல்லு, என்ன வேணும் சொல்லு, நான் செய்யறேன்.